நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் டில்லி சுல்தான்கள் வரலாறு பார்க்கலாம். அடிமை வம்சத்திலிருந்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இது ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் டில்லி சுல்தான்கள் வரலாறு. அடிமை வம்சம் 1206 1290 வரை, 1206 முதல் 1290 வரையும் அடிமை வம்சம் தான் ஆண்டது. குப்துதீன் ஐபக் தான் முதல் அடிமை வம்சத்தில் முதல்ல வந்தவர். யாருன்னா குப்துதீன் ஐபக் தான். அவர் 24/6/1206 முதல் 1210 வரை அவர் இருந்தார் ஆட்சியில். அப்புறம் 1205 எப்போ அவர் அரசரானார்? 1206 1210 வரைக்கும் குப்துதீன் ஐபக் அடிமை வம்சம். 1205 கோரி முகமது மரணமான பின் சுதந்திரமாக முதல் முஸ்லீம் டில்லி சுல்தானை சுல்தானாக இருந்தார். இவர் யார்? குப்துதீன் ஐபக். இவரின் வழித்தோன்றலே அடிமை வம்சம் அல்லது ஹில்பாரி துருக்கி வம்சம் அல்லது மாமூத் வம்சம் எனப்படுகிறது. குப்துதீன் ஐபக்குடைய வழித்தோன்றல் தான் அடிமை வம்சம் அல்லது இல்பாரி துருக்கி வம்சம் அல்லது மாம்லூக் வம்சம் எனப்படுகிறது. நிசாசர் காசி என்பவரால் விலைக்கு வாங்கப்பட்டு பின் கோரி முகமதுவிற்கு விற்கப்பட்ட அடிமை. முகமதுவுக்கு விற்கப்பட்ட அடிமை தான் கோரி. 1192 தரையின் போரில் நன்கு போரிட்டதால் படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். பின்பு இந்துஸ்தான் வைஸ்ராரியாகவும் நியமிக்கப்பட்டார். இவரின் படையெடுப்புகள், குப்துதீன் ஐபக்குடைய படையெடுப்புகள் 1192 பாராக் மீரட் கைப்பற்றுதல், 1193 தில்லி கைப்பற்றுதல், 94 அஜ்மீர் கைப்பற்றுதல், 197 சந்தவார் கனோஜ் கைப்பற்றுதல், 1210 போலோ விளையாடும் போது குதிரை மேல் இருந்து விழுந்து தான் குப்துதீன் ஐபக் அவர்கள் இறந்தார். சவுகான் அப்படிங்கிற விளையாட்டு, போலோ விளையாடு, அது விளையாடும் போது தான் 1210 கீழே விழுந்து, அந்த குதிரை மேல் இருந்து கீழே விழுந்து குப்துதீன் ஐபக் இறந்தார் 1210. அடுத்தது அசானா நிகாமி பக்ரே முஜிர் கலைஞர்களை ஆதரித்தார். இதெல்லாம் அவர் செய்தது. அஜ்மீரில் இருந்து கோவில்களை இடித்து குவ்வதும் இஸ்லாம் என்ற பள்ளியையும் கட்டினார். லாக் பக்ஷி என்று அழைக்கப்பட்டார். லாக் பக்ஷி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குப்துதீன் ஐபக் அவர்கள் தான். குதுப் மினாரை 5 ஆண்டுகள் வரை, அதாவது 29.5 மீட்டர் கட்டி முடித்தார். குதுப் மினாரை 5 அடுக்குகள் வரை, அதாவது 29.5 மீட்டர் கட்டி முடித்தவர் குப்துதீன் ஐபக். அடுத்தது அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் 1210 இறந்துடுறாரு குதிரை மேலேருந்து கீழே விழுந்து. அடுத்ததுக்கப்புறம் இல்துமிஸ் வராரு. சம்துதீன் அல்டமிஸ் அப்படிங்கிறது இவருடைய பேர். 1211 1236 வரைக்கும் இல்துமிஸ் தான் இருக்கார். அடிமைகளின் கவர்னர் இல்துமிஸ் யார்? அடிமைகளின் கவர்னர். பதோதனின் கவர்னர் குப்துதீனின் மருமகன் தான் இல்துமிஸ். அது நமக்கு தெரியும். குப்துதீன் ஐபக்குடைய மருமகன் தான் இல்துமிஸ். இனம் இல்பாரி துருக்கி இனத்தை சேர்ந்தவர் இவர். அப்புறம் குப்துதீன் இறந்த பின் அவரது மகன் அராம் என்பவரிடமிருந்து 1211 போரிட்டு இல்துமிஸ் ஆட்சியை கைப்பற்றுறாரு. அப்புறம் பதவி ஏற்கும்போது அரசியல் நிலைமை எப்படின்னா, இந்துஸ்தான் பிளவுபட்டு இருந்துச்சு. வங்காளம் அலிமர் கிழ்ச்சி, தில்லி இல்துமிஸ், முல்தான் குபாச்சா, இப்படி தான் பிளவுபட்டு இருந்தது. அஜ்மீர் ராஜபுத்திரர்கள் கைகளில் இருந்துச்சு. 1215 தரையின் போரில் வெற்றி பெற்று கஜினி இணைப்பு இல்துமிஸ் கொல்லப்பட்டார். அப்புறம் 1217 லாகூர் கைப்பற்றுதல், 1217 லாகூர் கைப்பற்றுதல், 1211 செங்கிஸ்கான் இந்தியா மீது படையெடுப்பு, 1223 ராஜபுத்திரர்களை வென்று
ராந்தன்பூர், குவாலியர், அஜ்மீர் பகுதிகளை கைப்பற்றுதல் 1823. அப்புறம் 1828 லாகூர், முல்தான், சிந்து கைப்பற்றுதல். 1829 வங்கம் கைப்பற்றுதல். அடுத்து 1234 35 மாளவ படையெடுப்பு. அப்புறம் இக்தா என்ற ஆட்சி முறையை உருவாக்கினார் இல்துமிஸ். இதன்படி சம்பளத்திற்கு பதிலாக நிலம் தரப்பட்டது. இக்தா அப்படிங்கிற ஆட்சி முறையை உருவாக்கி அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அதுக்கு பதில் நிலங்கள் தரப்பட்டது. அப்புறம் டங்கா என்ற வெள்ளி நாணயமும் ஜிட்டல், அதாவது டங்கா என்ற வெள்ளி நாணயமும் ஜிட்டல் என்ற செம்பு நாணயமும் வெளியிட்டவர் இல்துமிஸ். டங்கா என்ற வெள்ளி நாணயமும் ஜிட்டல் என்ற செம்பு நாணயையும் வெளியிட்டவர் இல்துமிஸ். அப்புறம் குவாஜா குப்துதீன் பக்தியார் நினைவாக குதுப் மினாரை மேலும் 5 அடுக்குகள் வரை கிபி 1232 கட்டி முடித்தவர் இல்துமிஸ் அவர்கள் தான். 1232 கட்டி முடித்தார். அதுக்கப்புறம் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி உருவாக காரணமாக இருந்தார் இவர். இந்தியாவின் தலைநகர் தில்லி என்பதையும் அறிவித்தவர் இல்துமிஸ். 1236 இறந்தார். இல்துமிஸ் இறந்தது 1236. நம்ம மேலேயே பார்த்தோம். இல்துமிஸ் ஆண்டு 1236 முடிஞ்சிருச்சு. 1236 இறந்துட்டார். இந்தியாவின் தலைநகர் தில்லி என்பதை அறிவித்தவரும் இல்துமிஸ் தான். இந்தியாவின் முஸ்லீம் ஆட்சி உருவாக காரணமாக இருந்தவர் இல்துமிஸ். 1236 இறந்தவர் இல்துமிஸ். அப்புறம் செங்கிஸ்கான் படையெடுப்பு. 1221 முதல் மங்கோலியர், அதாவது செங்கிஸ்கான், தனது அரசியல் எதிரியான ஜலாலுதீன் மங்பரணி என்பவரை தேடி மேற்கு எல்லை மாகாணங்களுக்கு வந்தவர். பிறகு இல்துமிஸ் மலை வழியாக இந்துகுஸ் மலை வழியாக 1222 திரும்ப சென்று விட்டார். அடுத்தது ரஷ்யா வராங்க. இல்துமிஸ் இறந்த உடனே 1236 இறந்துட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் 1240 கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ரஷ்யா இருக்காங்க. அவங்க தில்லியின் முதல் மற்றும் ஒரே பெண் பேரரசியாக இருந்தாங்க. இல்துமிஸின் மகள் தான் ரஷ்யா. ரஷ்யாவை முதலில் எதிர்த்தவர் இக்தியாருதீன் அல்ருனியா அப்படிங்கிறவரும் பின் திருமணமும் செய்து கொண்டார். எதிர்த்தார், மறுபடியும் திருமணம் செய்து கொண்டார். ரஷ்யாவுடைய கணவர் இக்தியாருதீன் அல்ருனியா. அப்புறம் ரஷ்யாவின் சகோதரன் முயுதுசீன் பஹராம், இவரால் ரஷ்யா 1240 தோற்கடிக்கப்பட்டார். தன்னுடைய சகோதரனாலே தோற்கடிக்கப்பட்டு பின் கொலையும் செய்யப்பட்டாங்க. ரஷ்யா காலத்து வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா மின்சாஜ் உஸ் சிராஜ். ரஷ்யா காலத்து வரலாற்று ஆசிரியர் மின்சாஜ் உஸ் சிராஜ். அடுத்தது பஹராம் ஷா வராங்க. பஹராம் ஷா 1240 42 வரை. 1241 மங்கோலியர் பஞ்சாபை கைப்பற்றினாங்க. பஞ்சாபை கைப்பற்றின ஆண்டு 1241. அப்புறம் மசூத் ஷா 1242 வரைக்கும் 46 வரைக்கும். நசுருதீன் முகமது 1246 வராரு, 1266 வரைக்கும். இவர் இல்துமிஷ் என்பவரின் கடைசி மகன். இல்துமிஷுடைய கடைசி மகன் தான் நசுருதீன் முகமது. மின்சாஜ் உஸ் சிராஜ் என்பவர் எழுதிய புத்தகம் தபாஹொட் இ நசிரி ஆகும். மின்சாஜ் உஸ் சிராஜ் என்பவர் எழுதிய புத்தகம் என்னன்னா தபாஹொட் இ நசரி ஆகும். இவரின் அமைச்சர் பால்பன் உல்லாஹன். நசுருதீன் இறந்த பிறகு பால்பன் ஆட்சியை பிடிக்கிறார். அதுக்கப்புறம் கியாஸ் உதீன் பால்பன் 1266 வராரு. பால்பன் 1286 வரைக்கும் இருக்கார். இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிமை வம்சத்தின் சிறந்த மன்னர்னு பால்பனை சொல்கிறாங்க. துருக்கி இல்பாரி இனத்தை சார்ந்தவர். 40 ஒருவராக இருந்தவர் பால்பன். பிற்காலத்தில் 40 குழுவை கலைத்தவர் யாருன்னா பால்பன் தான். அப்ராசியால் வழித்தோன்றல் என கூறிக்கொண்டார். பாரசீக கவிஞர் அமித் குஷ்ருவை ஆதரித்தவர் பால்பன். சிஜ்தா எனும் காளை முத்தமிடும் முறையை மேற்கொண்டார் பால்பன்.
கடவுளின் உதவியோட கூறியிருக்காரு. அதாவது திவானி ஆர்ஷ் எனப்படும் தனி இராணுவ இலாக்காவை உருவாக்கினவரும் பால்பன் தான். திவானி அர்ஷ் எனப்படும் தனி இராணுவ இலாக்காவை உருவாக்கினவர் பால்பன். அப்புறம் சைகுபாத் வராரு. அவர் 1286, அதாவது பால்பனுக்கு அப்புறம் சைகுபாத் வராரு 1290 வரைக்கும். இவர் அடிமை வம்சத்தின் கடைசி மன்னர். சிறந்த மன்னர் யார் அப்படின்னா பால்பன். அடிமை வம்சத்தின் கடைசி மன்னன் சைகுபாத். அவர் 1286லேருந்து 1290 வரை. இந்த காலத்தில் வந்து அதாவது 1288 மார்க்கோ போலோ வந்து இந்தியாவுக்கு வராரு. சைகுபாத் காலத்தில் தான் வந்து இவர் மன்னர் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு வராரு 1288. அப்புறம் கில்ஜி வம்சம் வருது. கில்ஜி வம்சம் 1290லேருந்து 1320 வரைக்கும். ஜவாலுதீன் புரோஸ் கில்ஜி 1290லேருந்து 96 வரை கில்ஜி வம்சத்தை உருவாக்கினவர் தான் இவர். இவர் அலாவுதீன் கில்ஜியை, அதாவது ஜலாலுதீன் கில்ஜியுடைய புரோஸ் கில்ஜியுடைய மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. அவரை ஆதரித்தார் இவர். பின் அவராலும் கொல்லப்பட்டார். மருமகனாலே அவரும் மறுபடியும் கொல்லப்பட்டுட்டார். அப்புறம் தக்காணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திய முதல் சுல்தான் அரசர் இவர் தான். யார்? அலாவுதீன் கில்ஜி. ஏன்னா அவர் தான் மாமனாரை கொண்டுட்டார் இல்லையா, ஜலாலுதீன் புரோஸ் கில்ஜியை. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி தான் இருக்கார். அவர் தக்காணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திய முதல் சுல்தான் அரசர் இவர் தான். இப்போ அலாவுதீன் கில்ஜியை பற்றி பார்க்கலாம். கில்ஜி வம்சத்தில் வந்து அதாவது ஜலாலுதீன் புரோஸ் கில்ஜி வந்து கில்ஜி வம்சத்தை உருவாக்கியவர் 1290லேருந்து 1296 வரைக்கும். நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி, அதாவது தனது மருமகனான அலாவுதீன் கில்ஜியை வந்து ஆதரித்து மறுபடியும் அவராலே கொல்லப்பட்டுட்டார். ஆனால் தக்காணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திய முதல் சுல்தான் அரசர் யாருன்னு கேட்டால் ஜலாலுதீன் புரோஸ் கில்ஜி அவர்கள் தான். அடுத்தது மருமகன் கொல்லப்பட்டதுக்கப்புறம் மருமகன் வராரு, அலாவுதீன் கில்ஜி வராரு. அவரை பற்றி பார்க்கலாம். 1296லேருந்து 1316 வரை. 1299 குஜராத் போரின் போது மலாக்காபூர் என்ற அடிமையை வாங்கினார் இவர். பின் அவரை படை தளபதியாகவும் நியமித்தார். 1303 மேவாரை கைப்பற்றினார் அலாவுதீன் கில்ஜி. ராணி பத்மினி தீக்குளிச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து அதாவது கைப்பற்றிட்டாங்க, தன்னுடைய கணவரை மன்னனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அவங்களாம் தீக்குளிச்சிருவாங்களாம். அப்படி ஒரு பழக்கம் அப்போ இருந்திருக்கு. 1303 மேவாரை கைப்பற்றியதுனால ராணி பத்மினி தீக்குளிக்கிறாரு. அப்புறம் மாலிகாப்பூர் தான் 3 வந்திருக்கு. மாலிகாப்பூர் வாராங்கல் மீது 1309 படையெடுத்தார். பாண்டிய நாட்டை 1311 வென்றார் அலாவுதீன் கில்ஜி. இப்போ அவரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். மதுரை மீது படையெடுத்து மதுரையை வென்றார். அலாவுதீன் கில்ஜி யார்? சுல்தான் வம்சத்தை உருவாக்கிய ஜலாலுதீன் புரோஸ் கில்ஜியுடைய மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். ராமேஸ்வரம் ஆலயம் சென்று கொள்ளையடித்தார். குதிரைகளுக்கு சூடு போடும் முறையையும் உருவாக்கியிருக்காரு. எடை குறைவுக்கு கடும் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. வணிகர்கள் ஷானா மண்டி என்ற அலுவலரிடம் பெயர் பதிவு செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். விலை கட்டுப்பாட்டிற்காக திவானி ரியாசத் என்ற அலுவலர் நியமிக்கப்பட்டார். அதாவது அலாவுதீன் கில்ஜி காலத்தில் விலை கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறதுக்காக திவானி ரியாசத் என்ற அலுவலரும் நியமிக்கப்பட்டார். அமீர் குஸ்ரு என்ற பாரசீக கவிஞர் அவரது அரசவையில் இருந்தார். அலாவுதீன் கில்ஜி அரசவையில் தான் அமீர் குஸ்ரு என்ற பாரசீக கவிஞர் இருந்திருக்காரு. அடுத்தது சிதறுண்டு கிடந்த ராஜபுத்திர அரசர்கள் மால்வா, தியோகீர், தேவகிரி, ரத்தம்பூர் ஆகியவற்றையும் வென்றார். விவசாயிகளிடம் நேரடி தொடர்பு கொண்டு அவர்கள் கட்டும் வரியினை தெரிந்து கொண்டார். அங்காடி சீர்திருத்தம் செய்யப்பட்டது. இதற்காக இரகசிய காவல் படையும் உருவாக்கப்பட்டது அலாவுதீன் கில்ஜி காலத்தில்.
தானியங்கள், துணிகள், குதிரைகள் போன்றவற்றிற்கு தனித்தனி சந்தையை உருவாக்கினார் அலாவுதீன் கில்ஜி. இனாம், வாக் போன்ற நில தானங்கள் முறையையும் நிறுவினார் அலாவுதீன் கில்ஜி. நில வரிகளில் ஏற்படும் நிலவுகளை வசூலித்து திவானி முஸ்டாக் ராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டதும் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தான். அப்புறம் குப்துதீன் முராரக் வராரு. இவர் 1316 1320 வரைக்கும் தன்னை கலியா என்று அழைத்து கொண்டவர் தான் குப்துதீன் முராரக். அப்புறம் நசுருதீன் குஸ்ரூசா வராரு. அவர் 1320 வராரு. அதாவது கில்ஜி வம்சத்தின் கடைசி மன்னன் தான் நசுருதீன் குஸ்ரூசா. இவர் 1320 தான் வராரு. கில்ஜி வம்சத்தின் கடைசி மன்னன் நசுருதீன் குஸ்ரூசா. அதே கில்ஜி வம்சத்தின் முடிஞ்சது, அதாவது கடைசி இவர் தான் வராரு. அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆயிடுது. கில்ஜி வம்சத்தின் கடைசி மன்னன் நசுருதீன் குஸ்ரூசா. அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆயிடுது. துக்ளக் வம்சம் அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.